வெல்கம் டு எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமி கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் என்னைக்கோடதுன்னா 25th August 2023. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஜாங்கோ ஓகே அப்படின்றவங்க ஃப்ரம் புர்கினா ஃபாசோ, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் குளோபல் அத்லெட்டிக் டைட்டிலை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க குளோபல் அத்லெட்டிக் டைட்டில். இவங்க எந்த கண்ட்ரினா புர்கினா ஃபாசோ. ஓகே, ஸோ புர்கினா ஃபாசோ வந்து வெஸ்ட் ஆப்ரிக்காவில் இருக்க ஒரு கண்ட்ரி. ஓகே, ஸோ இவங்களோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஹேக் ஃபேப்ரைஸ் ஜாங்கோ. ஓகே, மேக்ஸ் ஹிஸ்ட்ரி இன் அத்லெட்டிக்ஸ் ஃபார் புர்கினா ஃபாசோ, வின்னிங் கோல்டு இன் மென்ஸ் ட்ரிபிள் ஜம்ப் இன் புடாபெஸ்ட். ஓகே, ஸோ இவங்களோட பர்சனல் இது கொடுத்துருக்காங்க. ஹீ இஸ் 30 years old. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஆட் அ கோல்ட் டு இஸ் வேர்ல்டு சில்வர் லாஸ்ட் இயர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒலிம்பிக் பிரான்ஸ் 2021 வந்து பிரான்ஸு, லாஸ்ட் இயர் வந்து சில்வரு. ஸோ இந்த வருஷம் வந்து குளோபல் அத்லெட்டிக் டைட்டில்ஸில் இவங்க வந்து ஹி வான் கோல்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மைலாரா கல்ட். ஓகே, இட் பிலாங்ஸ் டு ஏன்ஷியன்ட் இந்தியா. ஸோ இது வந்து கோஸ்டல் ரீஜியனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கல்ப்சர்ஸ். ஓகே, ஸோ எங்கே இந்த ஸ்கல்ப்சர்ஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பஸ்ரூர் எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் உடுப்பி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த ஸ்கல்ப்சர்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இதனால என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்ஷியன்ட் மைலாரா கல்ட் எக்ஸிஸ்டட் இன் கோஸ்டல் ரீஜியன். மைலாரா யாருன்னா இந்த சிவன் தான் வந்து மைலாரா சொல்லுவாங்க. மைலாரா தேவின்றதா அவங்களோட மிஸ்ஸஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது இட் இஸ் பிலாங் டு 15th century AD அண்ட் 17th century AD. ஓகே, ஸோ இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மியூட்டிலேட்டட் யூனிக் ஸ்கல்ப்சர் ஷோயிங் அ ராயல் ஹீரோ சிட்டிங் ஆன் அ ஹார்ஸ் ஹோல்டிங் எ ஸ்வார்ட். ஓகே, ஸோ எங்கேருந்து எடுத்தாங்க பஸ்ரூர். ஓகே, ஸோ இதுதான் இந்த மைலாரா கல்ட்டோட டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஸ்ட்ரெயின். இந்த பாக்டீரியா ஸ்ட்ரெயின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெத்திலோடுவிம் மைக்ரோபியம். ஓகே, பியூரியட்டென்ஸ் 5GB1C. ஓகே, இந்த பாக்டீரியா ஸ்ட்ரெயினோட நேம். ஸோ இது வந்து மீத்தேன் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், எங்கெல்லாம் நம்மளுக்கு மீத்தேன் வந்து அதிகமாக இருக்கோ அப்போ இந்த மைக்ரோபியமை நம்ம அங்கே ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா ஸோ அது அங்கே இருக்க மீத்தேன் எல்லாமே கன்சியூம் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதை யார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெத்திலோடுவிம் மைக்ரோபியம் பியூரிட்டென்ஸ் 5GB1C. ஓகே, இது வந்து மெத்தனோட்ராஃப் அப்படின்னு சொல்றாங்க பிகாஸ் இட் கன்சியூமிங் மீத்தேன். ஓகே, இது வந்து பொட்டென்ஷியலி ரிமூவ் மீத்தேன் ஃப்ரம் மேஜர் எமிஷன் சைட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பேடி ஃபீல்டு லேண்ட் ஃபில்ஸ் இங்கே இருக்க மீத்தேனை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் மைத்ரி சேது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மைத்ரி சேதுங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ். ஓகே, எந்தெந்த நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பங்களாதேஷ். மைத்ரி சேது இது எங்க இருக்கும்னா ட்ரிபுராவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டையும் சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் ட்ரிபுரா, அதுக்கப்புறம் சிட்டாகாங் போர்ட் இன் பங்களாதேஷ், இது ரெண்டுத்தையும் இது என்ன பண்ணும் கனெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இட் இஸ் ஃபார் ரீஜனல் கனெக்டிவிட்டி. ஓகே, ஸோ இது பேர் மைத்ரி சேது பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மல்டிலிங்குவல் AI டிரான்ஸ்லேஷன். ஓகே, மல்டிலிங்குவல்னா நிறைய லாங்குவேஜ் உள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்லேஷன். இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீம்லெஸ் M4T. ஓகே, ஸோ கொஸ்டின் வந்து சீம்லெஸ் M4T அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க. சீம்லெஸ் M4T. ஓகே, ஸோ லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெட்டா. ஓகே, மெட்டா வந்து ஃபார்மராக ஃபேஸ்புக் அப்படின்னு நம்மளுக்குலாம் தெரியும். இப்போ அவங்க மெட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மெட்டான்னு பேர் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து AI டிரான்ஸ்லேஷன். இப்போ நீங்கள் கூகுளில் வந்து டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்பீச்சாக மாற்றுறதுக்கும், ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்டாக மாற்றுறதுக்கும் இட் இஸ் லைக் ChatGPT. ஓகே, ஸோ அது வந்து கண்டுபிடிச்சது வந்து சீம்லெஸ் M4T. யார் பண்ணாங்க அப்படின்னா மெட்டா. ஓகே, ஸோ இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங் tasks such as speech to text,
speech to speech, text to speech, text to text translation. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டோட நியூ பிரைம் மினிஸ்டர், அவர் பேர் என்னன்னா ஸ்ரெத்தா தாவிசின். ஓகே, ஸோ ஸ்ரெத்தா தாவிசின் தான் தாய்லாண்டோட நியூ பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஸோ இது எதுக்காகனா நம்மளோட பிஎம் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருப்பாங்க அவங்கள. ஓகே, ஸோ ஓகே, தாய்லாந்து வந்து அங்கே பார்லிமெண்ட்ரி டெட்லாக் ஆகி ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ புதுசாக வந்து இவர் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் டே நேஷனல் செமினார் ஆன் ரைஸ் ஃபோர்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ரைஸ் ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு இருக்க ரைஸ்ல அடிஷன் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இது வந்து நிறைய சப்ஹெட்டிங் என்ன கீழே வரும். ஓகே, ஸோ உமன் இந்த அனீமியா இதெல்லாம் போக்குறதுக்கு, சில்ட்ரன்ஸ் வந்து நல்லா வளர்றதுக்கு இந்த ரைஸ் ஃபோர்டிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதுதான் ரைஸ் ஃபோர்டிஃபிகேஷன். ஸோ இப்போ வந்து இதுக்கு செமினார் வந்து ஒன் டே செமினார் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ யார் கண்டக்ட் பண்ணா பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ இவங்க வந்து பண்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க டு ப்ரொக்யூர் 521 lakh tons ஆஃப் ரைஸ் இன் திஸ் காரிஃப் ரீசன். காரிஃப் ரீசன்ல இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் 9th CPA India Region Conference inaugurated by Om Birla. Okay, so what is CPA? Commonwealth Parliamentary Association. Okay, ஸோ இதை வந்து யார் வந்து இனாகிரேட் பண்ணியிருப்பா? ஓம் பிர்லா. ஓம் பிர்லா யாரு? நம்ம லோக்சபாவோட ஸ்பீக்கர் தான் ஓம் பிர்லா. ஓகே, இதோட எடிஷன் என்ன? 9th. ஓகே, ஸோ இது எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உதய்பூர் ராஜஸ்தான்ல தான் இது நடந்தது. சரிங்களா? ஸோ இதுல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா ஓம் பிர்லா, அப்புறம் ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர் கேலாட், அப்புறம் டெபுட்டி சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா ஹரிவன்ஷ் நாராயண சிங். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் இதுல இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி மீட் டியூரிங் 1 week 1 lakh program at CSIR CGCRI. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரி மீட். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரி மீட்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஒன்னா சேர்ந்து அவங்க வந்து மீட்டிங் வச்சு என்ன பண்றது, ஓகே, என்னென்ன சேஃப்கார்ட்ஸ்லாம் பண்றது, என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆரோட சென்ட்ரல் கிளாஸ் அண்ட் செராமிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஓகே, CGCRI. ஓகே, சிஎஸ்ஐஆர்ங்கிறது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஓகே, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்க 1 week 1 lakh ப்ரோக்ராம். ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். OWOL 1 week 1 lakh ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஓகே, இது எதுக்காக அப்படின்னா சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் கனெக்ட் ஆஃப் லெபரட்டரிஸ் வித் மல்டிபிள் டயர்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஓகே, ஸோ இது வந்து எல்லா லேபும், ஓகே, ஸோ மல்டிபிள் லேப் இருக்கும், டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட லேப் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இன்டகிரேட் பண்ணி அதெல்லாம் என்ன பண்றது அப்படின்றத இந்த 1 week 1 lakh ப்ரோக்ராம். ஓகே, ஸோ அதை வந்து இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ABDM மைக்ரோசைட். ஓகே, ABDM வந்து மைக்ரோசைட். ABDM பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன், ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதோட மைக்ரோ சைட் எப்படின்னா ஈச் பஞ்சாயத்து லெவல்ல கிராஸ் ரூட் லெவல்ல நம்ம வந்து கிளினிக் மாதிரி வச்சு பண்ணுவோம். ஸோ இது எங்க ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்கன்னா ஐசவால் இன் மிசோரம். ஓகே, ஸோ யாரு லான்ச் பண்ணிருப்பானா NHA, நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி. ஓகே, எந்த ஊர்ல, எந்த ஸ்டேட்ல? மிசோரம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா மிசோரம் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் யூத் ஃபார் ஆக்ஷன், okay, as the interfacing agency for implementing the ABDM microsite in Aizawl. Okay, so next question session போயிடுவோம். So question session பாருங்க. Who among the following won gold at men triple jump event at World Athletic Championship 2023 held at Budapest? யாரு அப்படின்னு கேட்குறாங்க. யார் பண்ணா? Zango, we know that. Okay, மயிலாராங்கிறது ஒரு folk deity of Mailara cult is identified as a manifestation of Lord
நான் சொல்லிட்டேன் அது வந்து சிவன், லார்ட் சிவா. ஸோ ஓகே, ஸோ தட் இஸ் சிவா. ஸோ நெக்ஸ்ட் பாக்டீரியா ஸ்ட்ரெயின் மெத்திலோ microbium buratens 5G B1C consumes methane. Okay, so next பாருங்க, மைத்ரி சேது bridge built between India and Bangladesh. Okay, so who among the following launched multilingual AI translation seamless M4T? மெட்டா. ஓகே, ஃபேஸ்புக்குன்னு கொடுத்தா நம்ம ஃபேஸ்புக்குன்னு எழுதக்கூடாது. ஸோ இப்போ நேம் மாறி இருக்கிறதுனால மெட்டான்னு தான் நம்ம போடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்ரத்தா தவிசின். ஓகே, ஹூ இஸ் ஸ்ரத்தா தவிசின்? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தோனேஷியா. ஹி வான் எலெக்ஷன். ஓகே, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தோனேஷியா. ஐம் சாரி, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தாய்லாந்து. So next question, fortification of rice means, okay, so cleaning of rice illa, harvesting rice prematurely illa. So fortification of rice means adding nutrients to rice. Okay, so where is 9th Commonwealth Parliamentary Association India Region Conference being held? Enga nadandhathu in the conference? Udaipur. Okay, who among the following launched the 1 week 1 lab program? Okay, yaar panna இந்த program? CSIR. Which state becomes first to implement 100 microsites project of Ayushman Bharat digital mission? So microsites ingradi very important. Okay, so Mizoram. So next current affairs பார்க்கலாம். So it is dated on 26th August 2023. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் அபவுட் ஸ்போர்ட்ஸ். டாப் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ். ஓகே, இவங்க வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் போயிட்டு இருக்காங்க. எங்கன்னா ஆலூர் கேம்ப். ஓகே, ஸோ ஆலூர் கேம்ப் எங்கே இருக்கு? பெங்களூரு இருக்கு. இல்லை டாப் கிரிக்கெட்டர்ஸ் தான் அங்கே ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, டாப் கிரிக்கெட்டர்ஸை ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் LCA தேஜாஸ் லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட். ஓகே, successfully test fires Astra missiles. ஸோ இந்த LCAங்கிறது கூட செகண்டரி தான், இந்த Astra missiles இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இது லைட்டஸ்ட், வெயிட் கம்மியாக இருக்கும், ஸ்மாலஸ்ட் சைஸ் கம்மியாக இருக்கும், டெய்ல் இருக்காது. இது மல்டி ரோல் சூப்பர் சானிக் ஃபைட்டர், அதிக ஸ்பீடில் போகும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இந்தியாவே டெவலப் பண்ண மிசைல். ஓகே, ஆஸ்ட்ரா மிசைல். ஸோ எங்கே டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கோவா கோஸ்டில் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, த மிசைல் ரிலீஸ் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கேரிட் அவுட் ஃப்ரம் த ஏர்கிராஃப்ட் அட் அன் ஆல்டிடியூட் ஆஃப் 20,000 feet. ஓகே, ஸோ LCA தேஜாஸ் ஆஸ்ட்ரா மிசைல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் டைகர் ரிசர்வ் இன்ட்ரடியூஸ்டு சைக்கிள் சஃபாரி. ஸோ சஃபாரினா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேனில் வந்து நம்ம உள்ளே போவோம். இப்போ வந்து பெஞ்ச் டைகர் ரிசர்வ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைக்கிள் சஃபாரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நியூ டைமென்ஷன் டு வைல்ட் லைஃப் டூரிசம். ஓகே, ஸோ விசிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சைக்கிளில் வந்து தே வில் கோ த்ரூ த ரிசர்வ். ஓகே, ஸோ இந்த ஜேர்னி வந்து கொலித்மரா கேட். ஓகே, இந்த கேட் எங்கே இருக்குன்னா 80 kilometers ஃப்ரம் நாக்பூர். ஓகே, ஸோ இந்த பெஞ்ச் டைகர் ரிசர்வ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைகர்ஸ், ஃப்ளோரா, ஃபவுனா எல்லாமே டைவர்ஸாக இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது பெஞ்ச் டைகர் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஈரான் அன்வீல்ஸ் மொஹஜர் 10 அட்டாக் ட்ரோன். ஓகே, ஸோ இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் ட்ரோனும் இருக்குது. ஓகே, இந்த மொஹஜர் 10ங்கிறது என்னது, அட்டாக் ட்ரோன். ஓகே, ஸோ யாரோடது, ஈரானோடது. ஓகே, ஸோ ஏன் இதை பண்ணாங்கன்னா, இது ஏன் பண்ணாங்கன்றதை விட எதுக்கப்புறம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் வந்து ஈரானை வந்து ரீசன்ட் அட்டாக்ஸுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான் வந்து அவங்களோட மொஹஜர் 10 ட்ரோனை வெளி உலகத்துக்கு காமிக்கிறாங்க. ஓகே, ஸோ இது எப்போ அப்படி பண்ணாங்க அப்படின்னா, இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அட் அ செரிமனி இன் டெஹ்ரான்
attended by President Ibrahim Raisi. Okay, okay. So இது வந்து domestically built drone. Okay, higher altitudeல பறக்கும், அதிக ஹைட்ல. லாங்கர் எண்டுரன்ஸ்னா ரொம்ப நேரம் வந்து we can drive it. Okay, அப்புறம் பேலோட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, அதிக வெயிட்டை தூக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ரிப்போர்ட் ஆன், ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரிப்போர்ட் ஆன் ஸ்டால்டு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் சப்மிட்டட். ஸோ ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ல ஸ்டால்டுனா எது வந்து அப்படியே பாதியிலே நின்றுருச்சு. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ யார் வந்து இந்த கமிட்டி செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 14 மெம்பர் கமிட்டி செட்டப் பை யூனியன் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகே, ஓகே, யூனியன் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வந்து ஒரு கமிட்டி 14 மெம்பர் கமிட்டியை அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கமிட்டி யார் வந்து ஹெட்டு அப்படின்னா ஃபார்மர் நித்தி ஆயோக் சிஇஓ அண்ட் இந்தியாஸ் G20 ஷெர்பா அமிதாப் காந்த். ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதில் என்ன வந்து ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% of these projects represented a capital commitment of 1.9 lakh crore had been purchased. Okay, so இவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, பட் த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஸ்டால்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஃபெடரல் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ரூவ்ட் RSV வேக்சின் அப்ரிஸ்வோ. ஓகே, சரியா? ஸோ ட்ரக் FDA யாரு? யுனைடெட் ஸ்டேட். ஓகே, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் became the first country in the world to approve a vaccine for pregnant women that prevents severe diseases caused by RSV. What is RSV? Respiratory syncytial virus. Okay, so இது என்ன பண்ணோம்? அம்மா கிட்ட இருந்து இந்த okay, it will protect the infant from RSV. Okay, ஸோ வந்து காப்பாற்றும், RSV சிம்டம்ஸ் வராமல் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இது யார் யாருக்குன்னா இண்டிவிஜுவல்ஸ் ஏஜ்டு 60 years அண்ட் ஓல்டர், 60 வயசுக்கு அப்புறம் இப்போ வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஹுன் மேனட். ஓகே, அப்பாயிண்டட் அஸ் நியூ PM ஆஃப் கம்போடியா. ஓகேவா? தாய்லாந்து பார்த்தோம், இப்போ கம்போடியாவோட நியூ PM ஹுன் மேனட். ஓகே, ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 4-star ஜெனரல். ஓகே, இன் கம்போடியாஸ் மிலிட்ரி எலெக்டட். In Cambodia's military elected as prime minister of the country. ஸோ இவங்களோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் தான் இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இவர் வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்டு லாங்கஸ்ட் ரூலிங் பிரைம் மினிஸ்டர், அவங்களோட அப்பா. ஓகே, ஹன் சென் த ஹன் மேனட். ஓகே, ஸோ இவர் வந்து கம்போடியன் PM இப்போ. நெக்ஸ்ட் பெல்மா டு பிகம் SCCL ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேஸ்ட் மைன். ஓகே, ஸோ ஓப்பன் கேஸ்ட் மைன் in Chhattisgarh, mine developer and operator அந்த மோட்ல. ஓகே, ஸோ SCCL ஓட பெல்மா தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேஸ்ட் மைன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா SCCL signed an agreement with Pelma Colliers to operate the Pelma open cast mine located in Raigarh area. ஓகே, ஸோ இதில் வந்து 219 million tons of coal வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் 20 years பீரியட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 54th நெட்வொர்க் பிளானிங் குரூப். ஓகே, ஸோ நெட்வொர்க் பிளானிங் குரூப் மீட்டிங் ஹெல்டு. ஓகே, ஸோ நெட்வொர்க் பிளானிங் குரூப் வந்து இதோட மீட்டிங் வந்து யார்? இட் இஸ் ஸ்டார்ட் பை ஸ்பெஷல் செக்ரட்டரி லாஜிஸ்டிக்ஸ் DPIIT ஸ்ரீமதி சுமிதா தவாரா. ஓகே, எங்க நடந்தது? நியூ டெல்லியில. ஓகே, ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 7,693 crore. ஓகே, ஸோ இது என்னன்னா இது வந்து ரோடு ரயில்வேஸ், இதோட கனெக்டிவிட்டி. இப்போ ரோடு ரயில்வேஸ் அப்படின்னு இதுதான் நெட்வொர்க் பிளானிங். ஒரு கார்கோ வந்து இப்போ நம்ம கப்பல்ல இருந்து வருதுன்னா அது வந்து இங்க கோஸ்ட்ல இருக்கும், அந்த கோஸ்ட்ல இருந்து ரோடு மூலியமா போகணும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து மேரிடைம் வே, அதுக்கப்புறம் ரோடு, அதுக்கப்புறம் ரயில்வே, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ அதுதான் நெட்வொர்க் பிளானிங் குரூப். ஓகே, ஸோ அப்போ இந்த ரோடு ரயில்வே வந்துச்சுன்னா ஸோ அப்போ நம்ம இவங்க என்னதான் யூட்டிலைஸ் பண்ணணும்? கதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் போர்ட்டல்.
ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ கதிசக்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் லான்ச் டெலிலா 2.0. ஓகே, 2.0. ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் மேண்டேட். ஓகே, ஆர்டிகல் 39 என்ன சொல்லுது? அக்சஸ் டு ஜஸ்டிஸ், ஓகே, ஃபார் ஆல், ஓகே, ஃபார் த வல்னரபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த டெலிலா 2.0, ஓகே, ஸோ எங்கே வந்து இதை லான்ச் பண்ணாங்கன்னா சிரிஃபோர்ட் ஆடிட்டோரியம், நியூ டெல்லி. ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா ரெண்டரிங் ஆஃப் ப்ரீ லிட்டிகேஷன் அட்வைஸ் டு த காமன் சிட்டிசன் த்ரூ த யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகே, த்ரூ இன்டர்நெட் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வராங்க. ஆல்ரெடி இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால அதோட செகண்ட் வெர்ஷனை கொண்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேர் இஸ் த 2023 ஏஷியா கப் இஸ் பீயிங் ஹெல்ட். ஓகே, ஸோ 2023 ஏஷியா கப் இஸ் பீயிங் ஹெல்ட் எந்த ஒரு? ஸ்ரீலங்கா. ஓகே, ஸோ அங்கே நம்ம படிக்காததுலேருந்து கொஸ்டின்ஸ் தே மே ஆஸ்க், அதனால கொஸ்டின் செஷனையும் நம்ம வந்து பார்த்துக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ நேம் த மிசைல் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் பை LCA தேஜாஸ் ஆஃப் த கோவா கோஸ்ட். ஸோ அது என்ன மிசைல்? ஆஸ்ட்ரா. ஸோ நெக்ஸ்ட் விச் டைகர் ரிசர்வ் பிகம் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா டு லான்ச் சைக்கிள் சஃபாரி? பெஞ்ச் டைகர் ரிசர்வ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதான் ஃபர்ஸ்ட் சைக்கிள் சஃபாரி. நேம் த டொமஸ்டிக்கலி பில்ட் ட்ரோன் ரீசென்ட்லி லான்ச்டு பை ஈரான் கேப்பபிள் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் இஸ்ரேல். ஓகே, முஹஜர் 10. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Who headed the committee that submitted a report on stalled real estate project? Okay, so யார் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. So that is Amitabh Khan. So name the first country in the world to approve a vaccine for pregnant women that prevents severe diseases caused by respiratory syncytial virus. Okay, so in the country USA. ஆக்சுவலி ஜுர்ஜுவே வைரஸும் வந்து யூஎஸ்ஏ தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் அப்பாயிண்டட் அஸ் த நியூ PM ஆஃப் கம்போடியா? ஓகே, ஸோ யாரு நியூ PM ஆஃப் கம்போடியா? ஹுன் மேனட். ஹுன்சென்ங்கிறது அவரோட அப்பா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நேம் த ஃபர்ஸ்ட் ஓப்பன் காஸ்ட் மைன் இன் சத்தீஸ்கர் அண்டர் MDO ஸ்கீம். ஸோ எந்த மைன் நம்ம பார்த்தோம் இல்லையா? பெல்மா. ஸோ நேஷனல் பிளானிங் குரூப் அண்டர் டேஷ் அசஸ்ட் 2 projects of the Ministry of Railways and 2 projects Ministry of Roadways with a total cost of 7693 crores. Okay, so PM Gati Shakti. Road, railways, connectivity பார்த்தாலே கதி சக்தி தான். Okay, who among the following launched the Telila? ஸோ யார் வந்து இது பண்ணாங்க? டெலிலா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் டே கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். ஸோ இட் இஸ் ஆன் 27th August 2023. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மேக்னஸ் கால்சென் ஓகே அப்படின்றவர் FIDE வேர்ல்டு கப் 2023 வின் பண்ணியிருக்கார். ஓகே, செஸ். ஸோ இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 33 year old. ஓகே, ஸோ நார்வெகியன் இவர். ஓகே, ஸோ இந்தியாவோட பிரக்யானந்தாவை இவர் என்ன பண்ணியிருக்காரு? பீட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ மேக்னஸ் ஹஸ் டாமினேட்டட் த இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன் ரேங்கிங் ஃபார் 12 years. ஓகே, 12 வருஷமா இவர் தான் வந்து இந்த ரேங்கிங் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எங்க நடந்தது? வேர்ல்டு கப் இந்த எங்க நடந்ததுன்னா அசர்பைஜான்ல. ஓகே, அதோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா பக்கூல தான் நடந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் MSDE. வாட் இஸ் MSDE? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகே, ஸோ இவங்க வந்து கிளவுட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகே, கிளவுட் ஸ்கில் ட்ரைனிங். அவங்களோட ப்ராஜெக்ட் பேரு ஆம்பர். ஓகே, ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ஆம்பர்னு பார்த்தோன்னே வேற நம்ம ஞாபகம் வச்சுக்கூடாது. ஸோ இது வந்து ஸ்கில்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகே, கிளவுட் ஸ்கில் ட்ரைனிங். இவங்க யார் யார் கூட கொலாபரேஷன் வச்சுருக்காங்கன்னா ஜெனரேஷன் இந்தியா ஃபவுண்டேஷன் அண்ட் அமேசான் வெப் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்.
ஓகே. ஸோ கிளவுட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு 1500 ஆஸ்பிரண்ட்டுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் யாருக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்கன்னா உமன் அண்ட் அண்டர் ப்ரிவிலேஜ்டு குரூப்ஸ்க்கு. ஓகே, ஸோ செகண்ட் பாருங்க, 9 மெம்பர் கமிட்டி டு ஓவர்ஹால் டிஆர்டிஓ. ஓகே, ஸோ ஓவர்ஹால்னா திருத்துறாங்க, என்னென்னலாம் கொண்டு வரலாம், என்னென்னலாம் நம்ம வந்து திருத்தலாம் டிஆர்டிஓவில் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ அதுக்காக ஒரு 9 மெம்பர் கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட ஹெட்டு ரிவ்யூ அண்ட் ரீடிஃபைன் த டிபார்ட்மெண்ட் யார் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே விஜய் ராகவன். ஓகே, அப்படின்றவர் தான் இதை வந்து லீட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இதோட ரிப்போர்ட் வந்து 3 monthsல வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரேர் ஈஸ்டர்ன் ஈக்வின் என்செபாலிட்டிஸ் ட்ரிபிள் rare eastern equine encephalitis virus is reported in US. ஸோ யூஎஸ்ல எந்த ஸ்பெசிஃபிக்கான எங்க இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அலபாமா நியூயார்க்ல இது ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா ஹார்சஸ் மஸ்கிட்டோஸ்ல நியூயார்க்ல இருந்தது. ஓகே, ஸோ ஹியூமன் கேசஸ் வந்து இதில் வந்து இல்லை. ஓகே, அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ யூஸ்வலி கேசஸ் ஆஃப் திஸ் வைரஸ் ஆர் ரிப்போர்ட்டட் இன் ஈஸ்டர்ன் ஆர் கல்ஃப் கோஸ்ட் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ யார் இதை சொல்றாங்க, ஜென்ரலாகவே இந்த வைரஸ் கேஸ் இருக்கும் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா யூஎஸ் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன். ஓகே, ஸோ இது எங்க இருக்கு, யூஎஸ்ல தான், ரேர் ஈஸ்டர்ன் ஈக்வின் என்செபாலிட்டிஸ் வைரஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், யுக்ரைன் கிளைம்ஸ் டு டிஸ்ட்ராய் S-400 மிசைல் சிஸ்டம். ஓகே, ஸோ வந்து S-400 மிசைல் சிஸ்டம் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு மிசைல் சிஸ்டம் டுடே. இப்போ வந்து இதுதான் S-400. இதனால தான் நம்மளுக்கு ரஷ்யா நம்மளுக்கு இந்த ரஃபேல் டீலு அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ யுக்ரைன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா they are going to destroy S-400 மிசைல் சிஸ்டம். ஓகே, இந்த கிரீமியன் பெனின்சுலாவில் இருக்கிறத நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ண போகிறோம். ஓகே, அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீமியன் பெனின்சுலா எப்போ அனெக்ஸ் பண்ணாங்க, 2014 பை ரஷ்யா. ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே, மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் நியர் த வில்லேஜ் ஆஃப் ஆலினிவ்கா ஆன் த தார்கானுத் பெனின்சுலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், இந்த S-400 பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அட்வான்ஸ்டு மிசைல் சிஸ்டம் ஈவன் டுடே. ஓகே, ஸோ பிரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிரிக்ஸ் வந்து they expanded inviting 6 other countries. இன்னும் 6 countries என்ன பண்றாங்க, இன்வைட் பண்றாங்க பிரிக்ஸ் நேஷன். ஓகே, ஸோ அவங்க என்ன அனௌன்ஸ் பண்றாங்க, அட்மிஷன் ஆஃப் 6 நியூ countries. ஓகே, ஸோ எந்தெந்த கண்ட்ரின்னு பார்ப்போம். ஸோ அட்மிஷன் ஆஃப் 6 நியூ countries, அர்ஜென்டினா, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஈஜிப்ட், UAE. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து. ஸோ இது எங்க வந்து இந்த டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா தி பிரிக்ஸ் 2023 சமிட் எங்க நடந்தது, ஜோஹன்ஸ்பர்க்ல நடந்திருக்கு. ஓகே, ஸோ எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னா சைனா வந்து சைனாவோட கண்ட்ரோல் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறதுனால ஸோ அவங்க வந்து அவங்களோட மெம்பர்ஷிப்பை வந்து அவங்களுக்குள்ளே மெம்பர்ஷிப் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஓகே, ஓகே, ஸோ இந்த பிரிக்ஸ்குள்ளேயே வந்து சைனா வந்து அதிகமான கண்ட்ரிஸ் கூட இருக்கிறதுனால இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டா இன்னும் இவங்களுக்கு வந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கு வந்து சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஏஐ கோடிங் டூல். ஓகே, கோடிங் டூல் கோட் லாமா லான்ச்டு பை மெட்டா. ஓகே, ஸோ ஏஐஏ வந்து ஒரு கோடிங் தான். இதுல வந்து இது கோடிங் பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, லாமா அப்படின்ட்டு ஒரு கோடை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா மெட்டா தான். ஓகே, ஓகே, ஸோ இது யாருன்னா கோடர்ஸ்க்காக. ஓகே, டு ஸ்ட்ரீம்லைன் ஒர்க் ஃபார் கோடர்ஸ் அண்ட் ஐடி இன்ஜினியர்ஸ். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா while challenging chat GPTs ஓப்பன் ஏஎஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக இன்னும் புதுசா கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த கோட் லாமாங்கிறத அவங்க லான்ச் பண்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி inaugurated at மாமல்லபுரம். ஓகே,
ஸோ இதோட எடிஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் எடிஷன் ஐகான் 2023. ஸோ அது என்ன, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி. ஓகே, எங்க மாமல்லபுரம், தமிழ்நாடு. ஸோ இது யார் பண்றாங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆரோட டிரெக்டர் ஜெனரல், ஒரு உமன், அவங்க டாக்டர் என் கலைசெல்வி. ஓகே, ஸோ இவங்க தான் இனாகிரேட் பண்றாங்க. ஸோ இது ஆர்கனைஸ்டு பை யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஜி இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அண்ட் சொசைட்டி ஃபார் ஃபெயிலியர் அனாலிசிஸ் இன் அசோசியேஷன் வித் ஐஐடி மெட்ராஸ். இவங்க சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி கான்ஃபரன்ஸை இனாகிரேட் பண்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆல்கஹால் பிவரேஜ் நார்ம்ஸ் அமெண்டட் பை FSSAI. ஓகே, ஸோ இவங்க தான் வந்து இந்த நார்ம்ஸை வந்து அமெண்ட் பண்ணணும். யார் இந்த FSSAI? இந்த அபெக்ஸ் பாடி, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க தான் இந்த ஃபீல்டில் அபெக்ஸ் பாடி. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் கொண்டு வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஓகே, ஸோ என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்கஹால் வர கண்டெய்னர்ல வந்து நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்க தேவையில்லை. ஓகே, அதோட எனர்ஜி கண்டென்ட் மட்டும் இருந்தா போதும். இவ்வளோ கேலரிஸ் அதெல்லாம் தேவையில்லை, அதோட எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு விஷயம் லான்ச் பண்றாங்க, மேரா பில் மேரா அதிகார். ஓகே, ஸோ அப்படின்னா என்னன்னா ஓகே, இன்வாய்ஸ் இன்சென்டிவ் ஸ்கீம் பை த நேம் மேரா பில் மேரா அதிகார் ஃப்ரம் செப்டம்பர் 1. ஓகே, இது வந்து கஸ்டமர்ஸ் வந்து பில்ஸ், அவங்களோட எல்லா பர்ச்சேஸுக்கும் தே வில் ஆஸ்க் த பில்ஸ் இன்வாய்ஸ். அவங்க வந்து தைரியமா போயிட்டு கேட்கலாம். ஓகே, ஸோ பில் கொடுங்க அப்படின்னு. ஓகே, ஸோ அதுதான் மேரா பில் மேரா அதிகார். ஸோ எந்தெந்த ரீஜன்ஸ்ல பண்றாங்கன்னா அஸ்ஸாம், குஜராத், ஹரியானா, புதுச்சேரி, தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ. ஓகே, ஸோ இந்த இடத்துலலாம் லான்ச் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் கொஸ்டின் செஷன். ஸோ ஹூ அமாங் த ஃபாலோயிங் வான் த ஃபிடே செஸ் வேர்ல்டு கப் 2023? ஓகே, ஸோ யார் வின் பண்ணா? மேக்னஸ் கால்சன். Name the project launched to provide cloud skill training to aspirant under Sankalp. This is important. இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன? ஆம்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who among the following is head the 9-member committee to overall DRDO? Okay, so K. Vijayaraghavan. Eastern equine encephalitis virus was first discovered in horses. What is the name of world most advanced missile defense system developed by Russia? S-400. Already சொல்லிருக்கேன் இல்லையா, S-400. Which among the following countries is not included in the expansion of BRICS grouping? எந்தெந்த கண்ட்ரி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிஸ்லாம் இருக்கு, இந்த கண்ட்ரி இல்லை. இப்போ பாகிஸ்தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட், ஹூ லான்ச்டு த ஏஐ கோடிங் டூல் கோட் லாமா? ஓகே, ஸோ யார் இதை பண்ணா? மெட்டா தானே பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட், வேர் இஸ் த தேர்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி ஐகான் 2023 பீயிங் இனாகிரேட்டட்? ஓகே, மாமல்லபுரம். ஸோ நெக்ஸ்ட், who among the following amended alcohol beverage norms? FSSAI. Okay, so next, who among the following created Mera Bill Mera Adhikar initiative? So இது யார் பண்ணாங்க? CBIC. Okay, so thank you.